ராசதி என்னையா எதுக்கு இப்படி திருட்டு மொழி முழிக்கிறீரு? ராசதி நேத்து நீ என்னை அடிச்ச அடியில கைய கால எதையுமே தூக்க முடியல ராசதி. ரொம்ப வலிக்குது. என்ன மறுபடியும் நடிச்சிட்டு வெளிய போலாம்னு நினைக்கிறீங்களோ? இன்னைக்கு எங்கேயும் உங்களால போக முடியாது. என்ன ஆனாலும் சரி இந்த வீட்டுக்குள்ள தான் கிடக்கணும். காலை எடுத்து வெளிய வச்சியே அதுக்கு வரவே காலே இருக்காது. ராசதி அதெல்லாம் எதுவும் இல்ல ராசதி. அப்புறம் வேற என்ன? நேத்து நீ அடிச்ச அடியில என்னால கைய காலெல்லாம் தூக்க முடியல. உடம்பு மொத்தத்துக்கும் தைலம் போட்டு தடவி விடணும் ராசதி. அதுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? தைலம் போட்டு உங்களுக்கு தடவி விடணுமா? என்னால இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்களே எது வேணாலும் பண்ணிடுங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன். ராசதி நானே தடவிக்கிடுவேன் ராசதி. ஆனா தைலத்தை யாரோ மேல கொண்டு போய் வச்சிருக்காவ. மேலையா? எங்க ஓட்டுக்கு மேல வச்சிருக்காங்களோ? இல்ல ராசதி, வரன் மேல வச்சிருக்காவ. கொஞ்சம் வந்து எடுத்துட்டா ராசதி. ஏன் அது உங்களால எடுக்க முடியாது? ராசதி மேல வச்சிருக்காவ ராசதி. என்னால எட்டி எடுக்க முடியல. நான் தான் சொன்னேன்ல எனக்கு கை கால்லாம் வலிக்குதுன்னு. கையும் தூக்க முடியல காலையும் தூக்க முடியல ராசதி. காலை எதுக்கே தூக்கணும்? மேல ஏறிதான் எடுக்க வேண்டியிருக்கு ராசதி. அதான் காலையும் தூக்க முடியல கையும் தூக்க முடியலன்னு சொன்னேன். என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது. நானே டென்ஷன்ல இருக்கேன். போங்க வேற யாரையாவது எடுக்க சொல்லுங்க. அந்த ஆனது மாணிக்கம் எவனாவது ஒருத்தன் இருப்பான். அவனோட எடுத்து சொல்லுங்க, எடுத்து தருவான்ல. எதுக்கு அப்படி அழுவுறீரு? ராசதி அடிச்சதான் அடிச்சுட்டா. ஒரு மருந்து கூடவே எடுத்து தரமாட்டா. தயவு செஞ்சு வந்து எடுத்து கொடு ராசதி. கை காலில் பயங்கரமா வலிக்குது. தேய்ச்சுதான் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். நானாவது தேய்ச்சிக்கிற அந்த மருந்தை மட்டும் எடுத்து தந்துருமா? நீ வீட்ல இருந்தாலும் வேதனையா தான் இருக்கு, வெளிய போனாலும் வேதனையா தான் இருக்கு. ஒளாதையும் வாரே வந்து தொலைக்கிறேன். ஐ வா போல ராசதி. ஆமா உமருக்கு எதுக்கு இவ்வளவு சந்தோஷம்? அது தைல எடுத்து தர வாரேன்னு சொன்னால ராசதி, அதான் சந்தோஷப்பட்டேன். உமர் பேச்ச மொழி எனக்கு சண்டையத்தை கிளப்புது. என்ன வெளிய போறதுக்கு ஏதோ திட்டம் கிட்ட போட்டுக்கீல? அதெல்லாம் எதுவும் இல்ல ராசதி. தைலத்தை போட்டுட்டு எனக்கு என்ன வலி விடலன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு பிறகுதான் இருக்கு. சே அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ராசதி. ஒரு வாரமா படுத்து ரெஸ்ட் எடுக்க போறேன். கொஞ்சம் வந்து அந்த தைலத்தை எடுத்துக்கூடா. வாங்க போவோம். இந்த பொம்பளை வேற எல்லாத்தையும் தூக்கி தூக்கி பரன்ல வச்சிரும். ஏன் கீழே வச்ச என்ன? தூர் சோதனை. குழந்தை சித்தி பாலை குடிச்சிட்டாவல? இல்லை டோப்பம்டா குடிக்க மாட்டேன்ட்டாவ. அவியலும் நம்மள மாதிரியே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாவ. நான் தான் பாலை கொடுத்து விட்டேனே அத்தை சொல்லியிருப்பாவ போல. உடனே ஏதோ கலந்துருப்பணும்னு நினச்சி பயந்துட்டு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாவ. அப்படியா? குடிக்கலையா? என்ன செய்ய? என்ன செய்யன்னு நானும் ஒன்னே மாதிரி தான் யோசிச்சுட்டே நின்னா குருசாமி சித்தப்பா வந்தவ. அவி என்ன கேட்டவ தெரியுமா? செல்லம்மாவுக்கு நீ தான் எதையோ கலந்து கொடுத்து ஹாஸ்பிட்டல் படுக்க வச்சிருக்கியோ அப்படின்னு கேட்டவ. ஐயோ அவளுக்கு எப்படி தெரிஞ்சு? ராசாத்தி சித்தி அந்த பாலை குடிக்காம என்கிட்ட வந்து நின்று பேசிட்டு இருந்தாவல்ல, அதை அவளத்தையும் பின்னாடியே வந்து கேட்டிருக்காவ. அப்படி கேட்டோன்னு எனக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுட்டு போச்சு மோசமா மாட்டிக்கிட்டா. என் பேரை சொல்லி கொடுத்துறாதம்மா. அட டோப்பாமண்ட பிரச்சனை வந்தோடனே எப்படி நீ எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பாக்கா? நீ இப்படி இருப்பான்னு நினச்சி பார்க்கல. உன் கூட சரியாக்கு செல்லம்மா சித்தி கூட ராசாத்தி சித்தி கூட சேர்ந்துடலாம் போல தெரியுது. ஏய் நான் அதுக்கு சொல்லல. நான் வேற மாசமா இருக்கேன்ல, அதான் பயமா இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான். சரி சித்தப்பா என்ன சொன்னவ? அவியல சமாளிச்சிட்டியா? நானே எவ்வளோ சமாளிச்சு பார்த்தேன், நான் அவிய நம்பவே இல்லை. என்னாச்சு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டாவளோ? அட டோப்பாமண்ட அவர் சொல்லலாம் நீ சொல்ல வச்சிருவ போல இருக்க. ஏய் என்ன சொன்னவன் தானே கேக்கேன். அது அவிய என்ன கேட்டாவ தெரியுமா? செல்லம்மாவை ஹாஸ்பிட்டல் படுக்க வச்ச மாதிரி என் பொண்டாட்டியும் படுக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டாவ. சித்தப்பாவா? அதே ஆப்பாதான். நானும் ஒன்று மாதிரி தான் ஷாக் ஆயிட்டேன். எதுக்கா? அதான் சின்ன சித்தி இருக்காவல்ல, அவியலை பார்க்க போறதுக்கு இந்த அம்மா தடையா இருக்குதான். யாரு? செல்லம்மா சித்தியவா? சரி அவியலை எதுக்கு பார்க்க போறாரு? அவர் தான் இன்னொரு பொண்டாட்டி கட்டி வச்சிருக்காருல, அதான் உங்க சொந்தக்காரவிய. ஆமா அவிய வீட்டுக்கு போறதுக்காகவா? ஆமா அவிய பொண்ணுக்கு கல்யாணமா. அங்கே போகலான்னு நினச்சாலும் போட மாட்டேங்க அவளை இந்த ராசாத்தி சித்தி. அதுக்கு தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவியலை ஹாஸ்பிட்டலில் படுக்க வையின்னு என்கிட்ட கேட்டாவ. நானும் சித்தப்பட்ட அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ஐடியா? அது என்ன சொத்த நேரத்தில் ஐயோ அம்மா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்படி கேட்டுருச்சின்னு வச்சுக்க சக்சஸ். கேட்கலனா அடுத்த பிளானுக்கு ரெடி ஆகணும். அப்படி என்ன பண்ண சொல்லியிருக்கா? அதுவா பழைய ஐடியாவாது பேதியா ஒரு ஐடியா. அது 2 நாள் இல்லைன்னா 3 நாளில் சரியாயிரும். இது அப்படி இல்லை, குறைஞ்சது 3 மாசமா தான் ஆகும். அந்த அளவுக்கு பெரிய பேதியா?
டோப்பமண்ட பேதியும் இல்லை வாந்தியும் இல்லை இடுப்பை ஒடிக்க சொல்லியிருக்கேன். ஆ, அப்படியா? ஆமா டோப்பமண்டா, என்ன சொத்த நேரத்தில் கத்துனாவன்னு வச்சுக்கியா பிளான் சக்சஸ். 3 மாசத்துக்கு உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். ம், சரி சரி, வா என்ன நடக்குன்னு போய் பாப்போம். நீ வேண்டாம், நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு. ம், சரி. எங்கேயா இருக்கு? அதோ அங்க பாரு ராசாத்தி, மேல இருக்கு. நம்ம மைனிக்கு வேற வேலை இல்ல, எல்லாத்தையும் கொண்டு போய் மேல மேல வச்சிருது. மார்மவளும் மாவனுவளும் வளர்த்தியா இருக்கானுவல்ல, அதனால தான் எல்லாத்தையும் கொண்டு போய் மேல வைக்குதுன்னு நினைக்கேன். ஆமா ராசாத்தி, கொஞ்சம் எடுத்தாயா? எடுக்க இந்த ஏணியை பிடிச்சிக்கிடுங்க. சரி ராசாத்தி, நான் பிடிச்சிக்கிறேன், நீ எடுத்தா. ஐ ராசாத்தி க்ளோஸ். என்ன யோசிச்சுட்டு இருக்கிய? ஏணியை பிடிக்க. சரி ராசாத்தி. ராசாத்தி நான் பிடிச்சிக்கிட்டேன், நீ மெதுவா ஏறு. சரி. இதுக்கு தான் ஒரு வாட்டி கல்யாணம் ஆன உடனே சுடிதார மாட்டிட்டு சுத்தியாள்வ. நம்மளுக்கு இந்த புடவையை கட்டிட்டு ஏற முடியுதா? எந்த தைலம் இதுவா? அது இல்ல ராசாத்தி, அதுக்கு பக்கத்துல. இதுவா? அதுவும் இல்ல ராசாத்தி, அதுக்கும் பக்கத்துல. இதுவான்னு பாருங்க. அதுவும் இல்ல ராசாத்தி, அதுக்கும் பக்கத்துல. ஏய், ஒழுங்கா சொல்றீங்களா? சரியா பார்த்து சொல்லுங்க. என்ன கொஞ்சம் லேசா கையை நவுட்டு ராசாத்தி. இதுவான்னு பாருங்க. இல்ல இல்ல, இன்னும் சொத்த மேல ஏறி பாரா. ஏறிட்ட எந்த தைலம் சொல்லுங்க. அந்த முக்குல கொஞ்சம் தள்ளி இருக்கு பாரு ராசாத்தி. எந்த தைலத்தை தான் சொல்றீங்களோ தெரியல. இங்க வேற ஏகப்பட்ட தைலம் அடுக்கி வச்சிருக்கு. இதான்னு பாருங்க. ராசாத்தி அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல. இதுவான்னு பாருங்க. அதேதான். ஐயோ, கால் போச்சு. ஐ சக்சஸ். நினைத்ததை நடத்தியே முடித்தவன் நான் நான் நான். ஏங்க, கால் உடைஞ்சிட்டுங்க. ஏங்க ஏணியை விட்டிய? ஐயோ ராசாத்தி, காலு உடைஞ்சிட்டா. ஆமாங்க, என்னால முடியலங்க. வலிக்குதுங்க. ராசாத்தி எனக்கு தைலம் எடுத்து தரப்பே உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்டேம்மா. நான் இதை எங்க போய் சொல்லுவேன்? என் மனசு இப்ப கடந்து குமுறுதேம்மா. என்னால இதை தாங்க முடியலையே. ஐயோ கடவுளே, உனக்கு இரக்கம் இல்லையா? ஒரு பாவமா அறியாத என் பொண்டாட்டிக்கால இப்படி உடைச்சிட்டியே. அவன் நடை என்ன உடை என்ன அழகென்ன, மான் மாதிரியில துள்ளி குதிச்சு ஓடி வருவா. இப்படி ஒரே இடத்துல படுத்து கிடக்குற மாதிரி ஆக்கிட்டியே, இனி அவன் என்ன செய்வா? ஏங்க, வலி தாங்க முடியலங்க. நீ தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போங்கங்க. எனக்கு கை வலிச்சாலும் பரவாயில்ல, கை உடஞ்சாலும் பரவாயில்ல, என் பொண்டாட்டிய தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்க்காம விட மாட்டேன். ராசாத்தி மொல்லமா மொல்ல எழுந்துரு. ஐயோ, முடியலங்க. நீ தூக்கிட்டு போங்க. ராசாத்தி நான் வேணா குழந்தைய கூடட்டுமா? ஐயோ, அவளா வேண்டாம். நீங்களே தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேருங்கங்க. வலி தாங்க முடியல. சித்தப்பா, சித்திக்கு என்னாச்சு? உங்க சித்தி ஏணில இருந்து கீழே விழுந்துட்டாமா. அப்படியே சித்தப்பா, ஏணியில இருந்தா விழுந்தாவே? ஏணி நல்லா இருக்கா? எதுல போவ? நீல உருப்படுவியா? நான் கீழே விழுந்து காலை உடைச்சிட்டு கிடக்கேன். உனக்கு ஏணி முக்கியமா போச்சு? ஏணி நல்லா இருக்கான்னு கேட்டா ஏணி? இல்ல சித்தி, ஏணிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா மேல இருக்க பொருள் எடுக்க முடியாதுல்ல. ஐயோ, ஏங்க விட்டு இப்ப பேச வேண்டிய நேரமே. நீ ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்க. இதோ வாரே ராசாத்தி. சித்தப்பா நான் தூக்கிட்டு வரேன், நீங்க போய் கார் எடுங்க. ஐயோ வேண்டாங்க, நீங்களே தூக்கிட்டு போங்க. இவ தூக்கிட்டு போனா என் மொத்த எலும்பையும் உடைச்சு விடுவா. ஏய், ஆட்டோ இருந்தா கூடு போ. ஏங்க தூக்கிட்டு போங்க. ராசாத்தி மெதுவா எழுந்துருமா. ஏங்க தூக்குங்க, ரொம்ப வலிக்குது. சரிம்மா, தூக்கிட்டு போறேப்பா. நலம் நலம் அறியாவல், உன் நலம் நலம் அறியாவல். நீ இங்கு சுகமே, நீயும் இங்கு சுகமா. ஏய், யாருக்கு ஜாட பாட்டு பாடிட்டு இருக்கா? சித்தி, ராசாத்தி சித்திக்கு கால் உடைஞ்சு போச்சு, அதான் நலன் விசாரிச்சுட்டு இருக்கேன் சித்தி. ஏங்க, இவ்வளவு தயவு செஞ்சு வெளியே போக சொல்லுங்க. எனக்கு கால் வலிக்கிறத விட இவ பேசுறத எரிச்சலா இருக்கு. நீங்க என் கூட இருந்து பாத்துக்கிடுங்க. ராசாத்தி உன்னை இந்த மாதிரி நிலைமையில என்னால பார்க்க முடியல ராசாத்தி. நான் எப்படி கூட இருந்து உன்னைய கவனிச்சுக்கிட முடியும்? நர்ஸு கிட்ட சொல்லிட்டு போறேன், அவைய கவனிச்சுக்கிடுவா ராசாத்தி. ஏங்க, ராசாத்தி ஏற்கனவே நீ அடிச்ச அடியில எனக்கு கை கால்லாம் பயங்கரமான வலி. இப்போ உன்னை தூக்கிட்டு வர வந்தனா ரொம்ப வலிச்சிருச்சு ராசாத்தி. நான் போய் டாக்டரை பார்க்க போறேன். ஏங்க, ஏங்க. சித்தி, சித்தப்பாவை அப்படிலாம் கூப்பிட்டு கிடக்கூடாது. அவங்களுக்கு கை கால்லாம் இழுத்துக்கிட்டு போதான் வலிக்குதான். அவைய டாக்டர் போய் பார்த்துட்டு வரட்டும். நீங்க அமைதியா ரெஸ்ட் எடுங்க, தூங்குங்க. சரி, நீ முதல்ல வெளியே போ.
நீ பக்கத்துல இருந்தாதான் எனக்கு நோக்காடே அதிகமாகும். சரி சித்தி பாய். ராசத்திக்கா உங்களுக்கு என்ன